தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமனம். அரசின் திட்டங்கள் மற்றும் தகவல்களை உரிய நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நடவடிக்கை. 1,05,00,000 மனுக்களில் 1,01,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அமுதா IAS பேட்டி. இப்போ 1,14,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து நான் தகுதியாக இருக்குது விடுபட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க, இந்த முகாம்கள் மூலமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும். நாளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு 1,00,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அமுதா IAS தகவல். கரூர் அருகே மணல் கொள்ளையை தட்டி கேட்டவர்கள் மீது திமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். தனது தலைமையில் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடத்தப்படும் என OPS அறிவிப்பு. கூட்டணி குறித்து மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் பேச்சு. EPS-ஐ தற்போது விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தங்களின் விருப்பம் என OPS பேட்டி. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் தீர்வதற்கு, துடைத்து எறிவதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தியமாகும் என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களின் உரிமையாக இருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். திமுக MP கல்யாண சுந்தரத்தின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு. தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக சாக்கோட்டை அன்பழகன் MLA நியமனம். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பதவியேற்றார். 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். உங்கள் மகனுக்காக என் மீது அபாண்டமாக துரோக பழி சுமத்துவதா? வைகோவுக்கு மல்லை சத்யா காரசார கேள்வி. சரோஜா தேவி மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். எப்போதும் இனிய முகத்துடனும் கனிவான பேச்சுடனும் இருக்கும் அவரது மறைவு எளிதில் ஈடு செய்ய முடியாதது என புகழாரம். சரோஜா தேவி மறைவிற்கு EPS உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பிரபலங்களும் இரங்கல். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று என உருக்கம். சரோஜா தேவி உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும். கர்நாடக அரசு அறிவிப்பு. காசாவில் ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் பலியான சம்பவம். தொழில்நுட்ப தவறு என இஸ்ரேல் விளக்கம். கேரளாவைச் சேர்ந்த செவிலி நிமிஷாவுக்கு ஏமனில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் தகவல். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவு.